என்னங்க, சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் அப்பா செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. வந்தோமா 2 நாள் தங்கினோமா கிராமத்துக்கு கிளம்பி போனோமான்னு இல்லாமல் என மீனாட்சி சொல்லி முடிப்பதற்குள் என்ன நடந்தது என்றான் பாண்டியன். என்னவா, இங்கே வரும்போதெல்லாம் குடியிருப்பில் உள்ள பிள்ளைங்க கிட்ட உங்கள் கிராமத்தை பற்றியும் விவசாயத்தையும் பெருமையாக சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த தடவை என்னடானா நொண்டி, பச்சை குதிரை மற்றும் கில்லின்னெல்லாம் பசங்களுக்கு சொல்லி கொடுத்து விளையாட வைக்கிறாரு. எங்கேயாவது விழுந்து அடிபட்டுட்டா என்ன ஆகிறதுங்க? பார்த்தீங்களா, அந்த பூங்காவில் அவரை சுற்றி ஒரே பசங்க கூட்டமாக இருக்குது என்றாள் மீனாட்சி. பதிலேதும் பேசாமல் ஜன்னன் வழியே பூங்கோவை பார்த்தான். குமாரசாமியை சுற்றிலும் சிறார் பட்டலம் அவரோடு சேர்ந்து சிரித்து மகிழ்ந்து விளையாடி கொண்டிருந்தனர். இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. கோடை விடுமுறையில் இருக்கிற பசங்களை ரொம்ப தூரம் இருக்கிற உங்கள் ஊருக்கு ஒரு நாள் அழைச்சிட்டு போக போகிறாராம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா இந்த பெற்றவங்களுக்கு யாருங்க பதில் சொல்கிறது என்றாள் மீனாட்சி. நகரத்தில் பிறந்த பிள்ளைங்க வெறும் காங்கிரீட் கட்டட காட்டில் வளரவங்க, கிராமத்து பக்கமே கால் எடுத்து வைக்காதவங்க. பெற்றவங்க சம்மதிச்சா அங்கே போயிட்டு வரட்டுமே, பாண்டியன் அழுத்தமாக சொன்னதும் எரிச்சல் அடைந்தாள் மீனாட்சி. உங்களுக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும் என முணுமுணுத்தபடியே சமையலறைக்கு சென்றாள். தஞ்சாவூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் நஞ்சிக்கோட்டைக்கும் அம்மாப்பேட்டைக்கும் இடையில் அமைந்துள்ள காட்டுத்தோட்டம் என்ற கிராமம்தான் குமாரசாமியின் சொந்த ஊர். கிராமத்திலேயே பெரிய தலைக்கட்டு அவர்களது குடும்பம். மறுநாள் காலை குடியிருப்பு பிள்ளைகள் பெற்றோரை நச்சரித்தனர். அம்மா, தாத்தாவோட தஞ்சாவூர் காட்டுத்தோட்ட கிராமத்துக்கு போக போகிறேன். அப்பா, ஒரே ஒரு நாள் தானே. இதுவரைக்கும் சினிமாவிலையும் டிவிலையும் மட்டுமே பார்த்த வயல்வெளி, தோப்பு இதையெல்லாம் எனக்கு நேரில் பார்க்குறக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுப்பா. குமாரசாமி தாத்தா ரொம்ப நல்லவர், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. அவர் எங்களை பத்திரமா பார்த்துப்பாரு. ஆடு, மாடு, கோழி, குருவி மற்றும் கொக்குன்னு எல்லாத்தையும் ஒரே இடத்துல பார்க்கலாமா? எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குதுப்பா. கோடை விடுமுறையில் இருக்கும் பிள்ளைகளின் அன்பான வேண்டுகோள் அர்த்தமுள்ளதாக இருந்ததால் அந்த பெற்றோர்களால் நிராகரிக்கவும் முடியவில்லை. அன்று மாலையே அவர்களெல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்தனர். குழந்தைகளிடத்தில் குமாரசாமி காட்டும் அன்பும் அவரை பற்றி பெருமையாக சொன்ன வார்த்தைகளும் அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. காட்டுத்தோட்டம் கிராமத்துக்கு பிள்ளைகளை அனுப்ப எல்லா பெற்றோர்களும் சம்மதித்தார்கள். அதற்காக ஆம்னி பேருந்து ஒன்றையும் அவர்களே ஏற்பாடு செய்து கொடுத்தனர். அடுத்த நாள் இரவு 25 பிள்ளைகளோடு புறப்பட்ட பேருந்து காலை 6 மணிக்கு காட்டுத்தோட்டம் கிராம எல்லையை அடைந்தது. குழந்தைகளையும் குமாரசாமியையும் வரவேற்க தயாராக இருந்தனர் ஊர் மக்கள். பேருந்திலிருந்து பிள்ளைகள் இறங்கியதும் பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த மாட்டு வண்டியில் அமர வைத்து மேளதாளங்கள் ஒலிக்க கிராமத்துக்குள் பயணம் துவங்கியது. இருமங்கிலும் கண்ணு கெட்டிய தூரம் வரை பச்சை பசேலென செடிகள், கொடிகள், மரங்கள், வயல்வெளிகள், அவற்றுக்கிடையே பறக்கும் பட்டாம்பூச்சிகள். இதையெல்லாம் பார்த்து குழந்தைகள் குதூகலித்தனர். கையுக்கு எட்டும் தூரத்திலே காய்த்து தொங்கும் மாங்காய்கள், சலசலவென ஓசையுடன் நீரோடும் வாய்க்கால், வயலில் இறை தேடி காத்திருக்கும் கொக்குகள், மட்டைகளை உரசி ஓசை எழுப்பும் பனை மரங்கள், மேய்ச்சலுக்கு செல்லும் ஆட்டு மந்தைகள். இதுவரை கண்டிராத அரிய காட்சியை பார்த்தபடியே பயணித்தனர் சிறுவர்கள். அங்கு காத்திருந்த உள்ளூர் பிள்ளைகளும் அனைவரையும் வரவேற்று குமாரசாமி வீட்டுக்கு அழைத்துச் சென்று இளநீர் மற்றும் மோரை வழங்கினார்கள். சிறிது நேர ஓய்வுக்கு பின் குமாரசாமியோடு பிள்ளைகள் வயல்வெளிக்கு செல்ல தயாராகிவிட்டார்கள். பயண களைப்பு தீர வாய்க்காலில் ஆனந்தமாய் குளியல் போட்டு புத்துணர்வு பெற்றனர். அருகில் இருந்த மாந்தோப்பில் காலை உணவாக கேழ்வரகு கூழும் கம்பு அடையும் தயாராக இருந்தது. பிள்ளைங்களா, எப்போதும் சாப்பிட்றதுக்கு முன் உணவை தந்த பூமியும் அதை விளைய வச்ச விவசாயியோட குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்கள் பேர் இருக்கானெல்லாம் தெரியாது, ஆனால் நீங்கள் வீணாக்கிற சாப்பாட்டில் அடுத்தவரோட வயிற்று பசி இருக்குங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க என குமாரசாமி சொல்லவும் வரிசையாய் நின்றிருந்த பிள்ளைகள் கையெடுத்து வணங்கி உணவை சாப்பிட ஆரம்பித்தனர். நெல் நடவு செய்து கொண்டிருந்தவர்களோடு சேற்றில் இறங்கி சிறு சிறு வேலைகளை செய்தனர். பின் அருகில் இருந்த நெல்லடிக்கும் களத்தை பார்வையிட்டனர். பிள்ளைகளுக்கு பனை நுங்கை வெட்டி தந்தனர். உள்ளூர் இளைஞர்கள் பிள்ளைகளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம், ஆரவாரம் அனைத்தையும் தூரத்தில் இருந்தபடியே வேடிக்கை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் குமாரசாமி.
இச்செய்தி அறிந்து பல ஊடக நிருபர்கள் அரிய நிகழ்வை பதிவு செய்து இயற்கையை தேடி ஒரு இனிய பயணம் என்ற தலைப்பில் ஒளிபரப்பினர். மண்ணுலக கையை வச்சாலே எங்க அப்பா அம்மாலாம் அடிப்பாங்க தாத்தா. பிறந்ததுல இருந்து இது நாள் வரைக்கும் மண்ணில் கையை வச்சதே இல்லை தெரியுமா. இப்போதான் மண்ணோட அருமையும் பெருமையும் தெரியுது என்றான் ஒருவன். இதுவரைக்கும் நெல், கம்பு, கேழ்வரகு இவையெல்லாம் எங்கிருந்து வருதுன்னே தெரியாம இருந்தோம் தாத்தா. பெரிய பிளாஸ்டிக் கேன்லையும் பாட்டில்களையும் தண்ணீரை பார்த்த எங்களுக்கு இந்த நீரோடுற வாய்க்காலை பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தாத்தா. இதை பார்த்த பிறகுதான் விளைநிலங்களும் தண்ணீரும் எவ்வளவு மதிப்பு மிக்கதுன்னு தெரியுது என்றான் மற்றொருவன். உண்மையை சொல்லணும்னா சொர்க்கம்னு ஒன்றை கேள்விப்பட்டிருக்கோம் தாத்தா, ஆனால் இப்போதான் அதை நேரில் பார்க்குறோம் என்று கண்ணீர் மல்க பேசிய பிள்ளைகளை டிவியில் பார்த்த பெற்றோரும் ஆனந்தத்தில் கண் கலங்கினர். மதியம் 1 மணி. அருகில் இருந்த தென்னந்தோப்புக்கு மாட்டு வண்டியில் அறுசுவை உணவு வந்து இறங்கியது. உழவர்களோடு மதிய உணவை சாப்பிட்டார்கள். சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின் குழுக்களாக பிரிந்து ஆளுக்கொரு உள்ளூர் பிள்ளைகளோடு சேர்ந்து ஆளுக்கொரு குழுவாக கொலகொலையா முந்திரிக்காய், நொண்டி, தாயம், கல்லாங்காய், பச்சை குதிரை, கில்லி, டயர் வண்டி, உரியடி, சாப்பூத்ரி, கிச்சு கிச்சு தாம்பலம் என இதுவரை அறியாத விளையாட்டுக்களை எல்லாம் விளையாடி மகிழ்ந்தனர். நகரத்தில் மொபைல் போனில் வீடியோ கேம் விளையாடியவர்களுக்கு கிராமத்து விளையாட்டுகள் புத்துணர்வையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. சூரியன் மறையும் மாலை பொழுது ஊர் பெரியவர் ஒருவர் ஓடி வந்து, ஐயா, நம்ம ஊர் கலைஞர்கள் பிள்ளைகளுக்காக 1/2 மணி நேர ஹரிச்சந்திர நாடகம் நடத்துகிறாங்களாம், ஏற்பாடு செய்யவா என்றார். என்னப்பா, இதையெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? நாங்கள் இரவு 8 மணிக்கு சென்னைக்கு புறப்படணும். அதுக்குள்ள நம்ம கலாச்சாரத்தை பறைசாற்றும் நிகழ்ச்சிகள் எதையாவது ஏற்பாடு செய்யுங்கப்பா என்றார் குமாரசாமி. உடனே ஹரிச்சந்திரா நாடகம் அரங்கேற்றப்பட்டது. அதை ரசித்து மகிழ்ந்தனர் குழந்தைகள். இரவு 7:30 மணி உணவை முடித்ததும் தயாராய் இருந்த பேருந்தில் பிள்ளைகள் ஏறி அமர்ந்தனர். மீண்டும் நகரத்துக்கு திரும்ப அவர்களுக்கு மனமின்றி கண் கலங்கினார்கள். காட்டுத்தோட்டம் மக்களின் அன்பிலிருந்து அறுபட்ட விடை கொடுத்து அனுப்பினர் மக்கள். இயற்கையோடு சேர்ந்த அன்றைய நிகழ்வின் அனுபவங்களை அசைபோட்டபடியே பஸ்ஸினுள்ளே உறங்கி போயினர் பிள்ளைகள். காலை 6 மணிக்கு பேருந்து சென்னைக்குள் நுழைந்தது. அப்பார்ட்மெண்ட் வாயிலில் தயாராக இருந்தனர் பெற்றோர். பேருந்திலிருந்து ஒவ்வொருவராக இறங்கியதும், அப்பா, நுரையீரலுக்கு சுத்தமான ஆக்சிஜன் கிராமத்தில் கிடைச்சது தெரியுமா என்றான் ஒருவன். அப்பா, சொர்க்கத்துக்கு தான் நாங்கள் நேரில் பார்த்துட்டோமே என மனதில் இருந்த மகிழ்ச்சியை பெற்றோரிடம் ஒவ்வொருவராக கொட்டி தீர்த்தார்கள் பிள்ளைகள். பேருந்திலிருந்து குமாரசாமி இறங்கியதும் பெற்றோர்களில் சிலர் அவர் காலில் விழுந்து வணங்கினர். சிலர் நன்றியோடு கையை குலுக்கினார்கள். இதையெல்லாம் தொலைவிலிருந்து பார்த்தபடி பாண்டியனின் தோளில் சாய்ந்து ரசித்து கொண்டிருந்தாள் மீனாட்சி. அன்றிலிருந்து பிள்ளைகளின் அன்றாட நடவடிக்கைகள் அறவே மாறிவிட்டது. பெற்றோர்களை பார்த்ததும் வணக்கம் சொல்ல ஆரம்பித்தனர். உணவருந்தும் முன் வணங்கி ஒரு துளி உணவை கூட வீணாக்காமல் சாப்பிட பழகினர். வீடியோ கேம் மற்றும் மொபைல் போன் வைத்திருந்த கைகளில் இன்று பல்லாங்குழியும் பரமபத அட்டையும் இருந்தது. மாலை வேளையில் பூங்காவில் கூடும் பிள்ளைகள் வழக்கத்துக்கு மாறாக சாட்பூத்ரி, கிச்சு கிச்சு தாம்பலம் போன்ற விளையாட்டுக்களை விளையாடினார்கள். 1 வாரம் அடைந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு அப்பார்ட்மெண்ட் கருத்தரங்க கூடம் திடீரென பரபரப்பாய் மாறியது. சிறிது நேரத்தில் குடியிருப்பு வாசிகள் எல்லாம் ஒன்று கூடினர். பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு இடையே சில துண்டு சீட்டுகள் வந்து விழுந்தனர். அதில் பிள்ளைகளின் வயதுக்கேற்ப தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனியின் பாலிசி விபரம், குறிப்பிட்ட தொகைக்கு பாலிசி என பல தகவல்கள் இருந்தனர். அதை படித்த பிள்ளைகள் துண்டு சீட்டுகளுடன் கூடத்தை நோக்கி வேகமாக ஓடினார்கள். அங்கு கூடியிருந்த பெற்றோர், எங்கள் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு இன்சூரன்ஸ் பாலிசியும் வேண்டாம், மாடி வீடும் வேண்டாம், அவர்களுக்காக சேர்த்து வச்சிருக்கிற பணத்தில் ஏதாவது ஒரு கிராமத்தில் காணி நிலத்தை வாங்கி போட போகிறோம், நவீன விவசாய முறைகளை கற்றுக்கொள்ள வேளாண் படிப்பு படிக்க வைக்கப் போகிறோம், அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க எங்கள் பிள்ளைகளுக்கு வாய்ப்பை கொடுக்க போகிறோம், எதிர்காலத்தில் பணம், வீட்டை விட சுத்தமான காற்றும், நல்ல குடிநீர், மாசு கலவா மண் இவைகள்தான் முக்கியம்னு எங்கள் பிள்ளைங்க உணர்ந்துட்டாங்க. அவங்க நினைப்பை நிறைவேற்றவே நாங்கள் முயற்சி எடுக்க போகிறோம் என பலரும் அறிவித்து விட்டார்கள். நண்பர்களே, இன்றைய காலகட்டத்தில் நவீன வாழ்க்கை முறைக்கு நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். அவற்றில் நம் குழந்தைகளுக்கு நவீனமயமாக்கப்பட்டதை சொல்லிக் கொடுப்பதை விட நாம் கற்று தேர்ந்த
விளையாட்டுகளையும் கிராமத்தின் மண் வாசனையும் சொல்லிக் கொடுப்போம். அழிந்து கொண்டிருக்கும் விவசாயத்தை முடிந்த அளவு நாம் மீட்டெடுக்கலாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.